ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் தான் வந்து சென்னைக்கு ரீச் ஆனேன். சரி, ஒரு மணி நேரம் தூங்கிட்டு காலேஜ் போகலான்னு பார்த்தா 2 மணி நேரம் தூங்கிட்டேன். எப்படியும் அறக்க பறக்க காலேஜ் வந்து ரீச் ஆயிடுச்சு. நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் 10 minutes எழுத விட்டாங்க. அதுக்கப்புறம் பேப்பர் வாங்கிட்டாங்க. நானும் அப்படியே கேண்டீனுக்கு சாப்பிட வந்துட்டேன். நமக்கு சோறு தான் முக்கியம். நான் போய் தனியாக சாப்பிடலான்னு பார்த்தா நண்பர்கள் வந்துட்டாங்க. சரி, அவங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா நமக்கு வயிறு வலிக்குன்னு சொல்லி ஊட்டி விட்டாச்சு. இவனுங்களாம் படிக்கிற பசங்க. இவன் எவ்வளோ மார்க், அவன் எவ்வளோ மார்க்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் அப்படியே அங்கேருந்து அப்பீட்டாയി கிளம்பிட்டேன். அண்ட் வீட்டுக்கு வந்து அப்படியே டஃப் கிளம்பியாச்சு. நம்ம பசங்க ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டே இருந்தாங்க ஃபுட்பால் விளாடணும்னு. சரி வாங்கடா இன்னைக்காச்சும் போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. வந்து பார்த்தா ஒரு இருட்டா இருக்கு, எவனும் வரல போல. அப்படியே உள்ள வந்து பார்த்தா ஃபோன்லேயே 2 பேர் ஃபுட்பால் விளாண்டுட்டு இருக்கானுங்க. கேட்டதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கானுங்களாம் கேம் விளையாடுறதுக்கு. அண்ட் எப்பயும் போல யூஸ்வலாக பசங்க வர மாதிரி இன்னைக்கு வரல. வெறும் 8 பேர் தான் வந்திருந்தோம். 4v4 தான் விளாண்டோம் நாங்கள் இன்னைக்கு. அண்ட் நம்ம இன்னைக்கு வரோன்னு தெரிஞ்சிச்சு போல பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நம்ம அவ்வளோ பெரிய ஃபுட்பால் பிளேயர்லாம் கிடையாது. சின்ன சேர்ந்து பிடிக்கும். ஸோ அப்போ விளையாண்டுட்டு இருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் 3 ரவுண்டுமே நாங்கள் வின் ஆகிட்டோம். ஆப்போனன்ட் டீம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்படியாவது ஜெயிச்சிடணும்டான்னு. ஆப்போனன்ட் டீம் பாரு யாரும் இல்லை, அண்ணன் டீம் தான். நான் தான் அண்ணனுக்கு எதிராக ஆடணும்னு சொல்லி நான் டீம் மாறி ஆடினேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்பப்போ இந்த மாதிரி வந்து தோழர்களோட விளாண்டா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக இருப்போம். தூரத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கானே, அது வேறு யாரும் இல்லாத நான் தான். காலில் மிதி வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். அண்ட் மேட்சும் இன்ட்ரெஸ்டிங்காக ஈக்குவலாக போயிட்டு இருந்துச்சு. யார் வின் ஆக போகிறோன்னு தெரியாமல் இருந்தோம். கடைசியில் நாங்கள் எப்படியோ வெற்றிகரமாக வின் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா குரூப்லேயும் ஒரு ஆள் இருப்பான். அதாவது பேமெண்ட்லாம் எல்லாமே கலெக்ட் பண்ணி பே பண்ணுறது. நமக்கு இவர் தான் ஆலன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்களோ எல்லாம் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.